எனது திருமணமான 6 மாதங்களுக்குள் என் கணவர் சுரேந்தரில் நான் பெரிய மாற்றங்களை கவனித்தேன். அவர் பெரும்பாலும் தனது அண்ணி தீபிகாவின் வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். இது எனக்கு வருத்தம் அளித்தது. வீட்டின் சிறிய பிரச்சனைகளை கூட அவர் அண்ணியுடன் பேசினார். ஆனால் எனது பெரிய விஷயங்களை கூட கவனிக்கவில்லை. ஆரம்பத்தில் 10 வருடங்கள் பழகிய அண்ணி மீது ஒரு கொழுந்தனுக்கு பாசம் இருப்பது சகஜம். மேலும் மனைவி வந்தவுடன் அந்த அன்பு குறைந்துவிடும் என்று நான் நினைத்தேன். ஆனால் சுரேந்தர் மற்றும் அவரது அண்ணிக்கு இடையேயான பாசம் குறையவே இல்லை. இப்போது எனக்கு இப்படி தோன்றியது, இது வெறும் பாசம் மட்டுமல்ல, இருவருக்கும் இடையில் இதை விடவும் ஏதோ இருக்கிறது என்று. என் அண்ணி அப்படிப்பட்டவர். எந்த ஆணும் அவளை பார்த்தவுடன் அவள் மீது மயங்கி விடுவார்கள். அவளது இந்த அழகுதான் எனக்கு பயத்தை ஏற்படுத்தியது. என் கணவர் சுரேந்தர் அண்ணியின் அழகின் காரணமாகத்தான் அவளிடமிருந்து விலகி இருக்க முடியவில்லை என்று நான் உறுதியாக நம்பினேன். ஒரு நாள் அதிகாலையில் எழுந்தபோது சுரேந்தர் அண்ணியின் அறையில் இருந்து வெளியே வருவதை கண்டேன். என்னை பார்த்ததும் அவர் பதட்டம் அடைந்தார். நேராக அறைக்குள் சென்று குளியல் அறைக்குள் நுழைந்தார். சுரேந்தர் காலையில் அண்ணியுடன் என்ன செய்துவிட்டு குளியல் அறையில் குளிக்க போறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் குளியல் அறை கதவை பலமாக தட்டி, சுரேந்தர், அந்த பெண்ணுடன் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் ஏன் என் வாழ்க்கையை நாசப்படுத்தினாய்? நான் இன்று என் பிறந்த வீட்டிற்கு செல்கிறேன் என்றேன். இதை கேட்டவுடன் சுரேந்தர் கதவை திறந்து என் முகத்தில் ஓங்கி அறைந்தார். என் கோபமும் உச்சத்துக்கு சென்றது. நானும் சுரேந்தரை ஒரு குத்து விட்டேன். சுரேந்தர் என் கைகளை பிடித்து இழுத்து சென்று கட்டிலில் தள்ளினார். மேலும், அமுதா, இனிமேல் அந்த பெண்ணை பற்றி இப்படி பேசினால் என்னை விட மோசமானவன் யாரும் இருக்க மாட்டார்கள் என்றார். நான் எதையாவது சொல்வதற்குள் சுரேந்தர் பீரோவில் இருந்து தனது ஆடைகளை எடுத்துக்கொண்டு முற்றத்திற்கு சென்றார். நான் கட்டிலில் படுத்திருந்தேன். அவர் என்னை பார்க்க கூட இல்லை. காலை உணவும் சாப்பிடாமல் வேலைக்கு சென்று விட்டார். அரை மணி நேரத்தில் நானும் என் உடைமைகளை எடுத்துக்கொண்டு என் பிறந்த வீட்டுக்கு புறப்பட்டேன். என் அண்ணி எங்கே போகிறாய் என்று கேட்டாள். நான் அவளிடம் எதுவும் சொல்லவில்லை. நான் இப்படி போனது சுரேந்தருக்கும் தெரிந்துவிட்டது. பேருந்து நிலையத்தில் சிதம்பரத்துக்கு பேருந்தில் ஏறி நான் மாலையில் என் பிறந்த வீட்டை அடைந்தேன். அவர் தொடர்ந்து எனக்கு போன் செய்தார். ஆனால் நான் அவருடைய அழைப்பை ஏற்கவில்லை. வீட்டிற்கு வந்தவுடன் நான் என் போனை அணைத்துவிட்டு என் அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொல்லி ஆள ஆரம்பித்தேன். நீ செய்தது மிகவும் சரி அமுதா. நீ இங்கு வந்தது நல்லது. அந்த பிசாசு இருக்கும் வீட்டில் இருந்து தனியாக இருக்க சத்தியம் செய்தால் மட்டுமே நீ சுரேந்தரிடம் செல்ல வேண்டும். சுரேந்தருக்கு என்ன குறை? திருவண்ணாமலையில் அவனுக்கு 2 மனைகள் இருக்கும் போது ஏன் அவன் உன்னை தனியாக அழைத்து செல்லவில்லை என்றாள் என் அம்மா. என் தங்கை பெல்சியும் என்னை குறித்து மிகவும் கவலைப்பட்டாள். பெல்சிக்கு இன்னும் 5 மாதங்களில் திருமணம் நடக்கவிருந்தது. என் நிலையை பார்த்து அவள் இப்போது புகுந்த வீட்டின் பெயரை கேட்டாலே பயப்பட ஆரம்பித்தாள். என் தம்பி ரோஹித் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தபோது நான் இந்த மாதிரி வந்ததை பார்த்து அவனும் கவலைப்பட்டான். பெல்சி இரவு சமையல் செய்தாள். நாங்கள் அனைவரும் ஒன்றாக சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிடும் போது நான் என் போனை ஆன் செய்தேன். சுரேந்தரிடம் இருந்து மீண்டும் அழைப்பு வர ஆரம்பித்தது. இதை பார்த்த என் அம்மா கோபத்துடன், போனை என்னிடம் கொடு, நான் அந்த கயவனுடன் பேசுகிறேன் என்றாள். ஆனால் நான் அம்மாவிடம் போனை கொடுக்கவில்லை. சாப்பிட்டு முடித்துவிட்டு என் அறைக்கு வந்தேன். அறைக்கு வந்தவுடன் நான் சுரேந்தரின் போனை எடுத்தேன். சுரேந்தர், அமுதா, நீ உன் விருப்பப்படி சென்றாய். உன் விருப்பப்படி தான் திரும்ப வர வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நான் எந்த விலையிலும் உன்னை அழைக்க வரமாட்டேன் என்றார். சுரேந்தரின் இந்த கட்டளையான வார்த்தைகளை கேட்டு என் கோபமும் உச்சத்துக்கு சென்றது. நீங்கள் ஏன் என்னை அழைக்க வருகிறீர்கள்? நான் அங்கிருந்து போக வேண்டும் என்றுதானே நீங்கள் விரும்பினீர்கள். இப்போது அந்த பிசாசுடன் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் ஜாலியாக இருங்கள். நீங்கள் அழைக்க வந்தாலும் நான் அந்த வீட்டிற்குள் கால் வைக்க மாட்டேன் என்றேன். இந்த விஷயம் நடந்து 3 மாதங்கள் கடந்து விட்டன. சுரேந்தர் வருவார் என்று நான் காத்திருந்தேன். அவருக்கு தன் தவறு புரிந்திருந்தால் நான் ஓடி சென்று அங்கு போயிருப்பேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவர் போன் செய்வார் என்று நான் தொடர்ந்து காத்திருந்தேன். ஆனால் 3 மாதங்களில் அவர் எனக்கு ஒரு முறை கூட அழைக்கவில்லை. இப்போது சுரேந்தர் என்னை விட்டு விட்டார் என்று எனக்கு தோன்றியது. அவருக்கு என் தேவை இல்லை. அவருக்கு இவ்வளவு அழகான பெண் அருகில் இருக்கும் போது என்னை போன்ற சாதாரண பெண்ணின் தேவை அவருக்கு என்ன? சுரேந்தரால் நான் மிகவும் விரக்தி அடைந்தேன். நான் இந்த நிலையில் இருப்பதை கண்டு என் வீட்டாரும் வருத்தப்பட்டனர். என் தங்கை பெல்சியின் திருமணம் நெருங்க நெருங்க வீட்டில் வேலை அதிகரித்தது. பெல்சியின் திருமணத்திற்கு இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருந்தன. என் அப்பா 2 மாதங்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தார். பெல்சியின் திருமணத்திற்கு பிறகு என் மாமியார் வீட்டிற்கு சென்று சுரேந்தரிடம் இறுதி பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் அவர் என்னை ஏற்க தயாராகவில்லை என்றால்
அவர் மீது வரதட்சணை வழக்கு பதிவு செய்வதாகவும் என்னிடம் சொன்னார். ஆனால் நான் அதை விரும்பவில்லை. அதனால் பெல்சியின் திருமண தேதி நெருங்க நெருங்க என் பயம் அதிகரித்தது. நான் என் பிறந்த வீட்டிற்கு வந்து 5 மாதங்கள் கடந்து விட்டன. பெல்சியின் திருமணத்திற்கு இன்னும் 20 நாட்களே இருந்தன. திருமண கார்டுகளும் அச்சிடப்பட்டு விட்டன. ஒரு நாள் நான் சுரேந்தருக்கு போன் செய்து, சுரேந்தர், நீங்கள் திருமணத்திற்கு வரவில்லையா என்றேன். சுரேந்தர், திருமணம் யாருக்கு என்று கூட எனக்கு தெரியாது என்றார். நான் 6ஆம் தேதி பெல்சிக்கு திருமணம் என்றேன். சுரேந்தர், ஆனால் உன் வீட்டில் இருந்து யாரும் எனக்கு சொல்லவில்லையே, திருமண கார்டும் வந்து சேரவில்லையே என்றார். நான், நீங்கள் இந்த வீட்டின் மருமகன், நீங்கள் கார்டு இல்லாமல் திருமணத்திற்கு வர வேண்டும் என்றேன். சுரேந்தர், உன் வீட்டில் உள்ளவர்கள் என்னை மருமகனாக நினைத்திருந்தால் நிச்சயமாக தகவல் கொடுத்திருப்பார்கள். ஆனால் உன் அப்பாவும் என்னை அழைக்கவில்லை, உன் அம்மாவும் அழைக்கவில்லை என்றார். நான் உங்களிடம் சொல்கிறேன், இது போதாதா என்றேன். சுரேந்தர், சரி, நான் திருமண நாளன்று வந்து சேர்கிறேன் என்றார். பெல்சியின் திருமண நாள் காலையில் எழுந்தவுடன் நான் இளஞ்சிவப்பு நிற புடவையை அணிந்து கொண்டேன். இந்த புடவையை சுரேந்தர் தான் எனக்கு பரிசளித்தார். இந்த புடவை அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. சுரேந்தர் மதியத்திற்குள் சிதம்பரத்துக்கு வந்து விடுவார் என்றும், ஊர்வலம் சென்ற பிறகு அவர் இரவு முழுவதும் இங்கே தங்க வேண்டியிருக்கும் என்றும் நான் நம்பினேன். அவர் என்னுடன் இரவு முழுவதும் இருந்தால் அவர் மனது சரியாகிவிடும். நான் காலையிலேயே சுரேந்தருக்கு போன் செய்தேன். ஆனால் எந்த பதிலும் வரவில்லை. காலை முதல் மாலை வரை ஆகிவிட்டது. ஆனால் சுரேந்தர் வரவும் இல்லை. அவரது அழைப்பும் வரவில்லை. நான் மிகவும் சோகமடைந்தேன். இரவு தாமதமாக பெல்சி மகிழ்ச்சியுடன் விடைபெற்றாள். நான் துக்க கடலை என் மார்பில் தாங்கிக் கொண்டு என் அம்மாவை கட்டியணைத்து அழுதேன். பார்ப்பவர்கள் நான் பெல்சியின் பிரியாவிடையால் அழுவதாக நினைத்தனர். ஆனால் உண்மை என்னவென்றால் நான் என் விதியை குறித்து அழுது கொண்டிருந்தேன். இரவு தாமதமாக விழித்திருந்தாலும் மறுநாள் காலையில் நான் சீக்கிரம் எழுந்தேன். என் அம்மாவிடம், அம்மா, நான் இன்றே திருவண்ணாமலைக்கு போகிறேன் என்றேன். என் பேச்சை கேட்டு என் அம்மா மிகவும் கோபமடைந்தார். உன் தங்கையின் திருமணத்திற்கு நேரம் ஒதுக்க முடியாதவனுக்கு உனக்கு நேரம் இருக்காது. நீ பொறுமையாக இரு. உன் அப்பா போலீஸ் துறையில் சாதாரண கான்ஸ்டபிள் தான் என்றால் என்ன? அவர் அந்த சுரேந்திரனையும் அவன் வீட்டாரையும் சும்மா விட மாட்டார் என்றார். இது என் அப்பாவுக்கு தெரிந்த போது அவரும் மிகவும் கோபமடைந்தார். திருவண்ணாமலை நகருக்கு போவதை தீவிரமாக கண்டித்தார். நான் நாள் முழுவதும் சுரேந்தருக்கு அழைத்தேன். ஆனால் அவரது போன் இன்னும் அணைக்கப்பட்டு இருந்தது. இரவில் விரக்தி அடைந்து நான் படுக்கைக்கு சென்று படுத்துக் கொண்டேன். இப்போது சுரேந்தரின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை. சீக்கிரமே எனக்கும் சுரேந்தருக்கும் உள்ள உறவு நிரந்தரமாக முடிந்துவிடும் என்று நான் உறுதியாக நம்பினேன். ஆனால் திடீரென்று என் போன் ஒலித்தது. சுரேந்தரின் போன் தான். நான் உடனடியாக போனை எடுத்தேன். மறுமுனையில் சுரேந்தரனின் குரல் கேட்டது. அவர் அழுது கொண்டே, அமுதா, எல்லாம் முடிந்து விட்டது என்றார். நான், இன்னும் எதுவும் முடிந்துவிடவில்லை. நீங்கள் என் வீட்டிற்கு வந்து என்னை அழைத்து சென்றால் நம் உறவு இன்னும் காப்பாற்றப்படலாம் என்றேன். சுரேந்தர், நான் நம் உறவை பற்றி பேசவில்லை என்றார். இவ்வளவு சொல்லிவிட்டு சுரேந்தர் மீண்டும் அழ ஆரம்பித்தார். நான், சுரேந்தர், என்ன விஷயம், ஏன் இவ்வளவு அழுகிறீர்கள் என்றேன். சுரேந்தர், முந்தின நாள் இரவு அண்ணனுக்கும் அண்ணிக்கும் விபத்து நடந்து விட்டது. அண்ணன் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டார். அண்ணி இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறாள் என்றார். சுரேந்தரின் வாயிலிருந்து இதை கேட்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். பிறகு நான் வீட்டில் இந்த விஷயத்தை சொன்னபோது என் வீட்டிலும் சோகம் சூழ்ந்தது. என் வீட்டில் உள்ளவர்கள் என் காரணத்தால் சுரேந்தரின் அண்ணனையும் அண்ணியும் வெறுத்தார்கள். ஆனால் இருவரின் இந்த விபத்தை பற்றி கேட்டபோது அவர்களின் எல்லா வெறுப்பும் மறைந்து விட்டது. என் அப்பா உடனடியாக என் தம்பி ரோஹித்தை அழைத்து திருவண்ணாமலைக்கு கார் புக் செய்ய சொன்னார். காலை 4 மணிக்குள் நாங்கள் மருத்துவமனையை அடைந்தோம். அவருடைய அண்ணி தீபிகாவின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. பல சிகிச்சைகள் செய்த பிறகு அவர்கள் வெவ்வேறு கோவிலுக்கு தேர்ந்து விட்டு சென்று கொண்டிருந்தனர். 2 நாட்களுக்கு முன்புதான் இருவரும் கணவன் மனைவியாக மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனத்திற்கு சென்றிருந்தனர். திரும்பும் போது அவர்களின் கார் பயங்கர விபத்துக்குள்ளானது. அவருடைய அண்ணன் சம்பவ இடத்திலேயே இருந்து விட்டார். நேற்று அவரது பிரேத பரிசோதனைக்கு பிறகு இறுதி சடங்கும் முடிந்தது. ஆனால் அண்ணி இன்னும் கோமாவில் இருந்தாள். சில நாட்கள் அன்னிக்கு சிகிச்சை தொடர்ந்தது. என் வீட்டில் உள்ளவர்கள் சிதம்பரத்துக்கு சென்று விட்டனர். இப்போது மருத்துவமனையில் அவர் அண்ணி என்னைத்தான் நம்பியிருந்தார். சுரேந்தர் காலையில் வேலைக்கு செல்வார். இரவில் வேலை முடிந்து திரும்பும் போது மருத்துவமனை வழியாக வீட்டிற்கு செல்வார். நான் மருத்துவமனையில் தங்கி இரவு பகலாக அவர் அண்ணியை கவனித்துக் கொண்டிருந்தேன். இதை பார்த்து சுரேந்தரின் நடத்தையும் மாறியது. மீண்டும் என் மீது மிகவும் அன்பு செலுத்த ஆரம்பித்தார்.
நான் மருத்துவமனையில் தங்கி 1 மாதம் ஆகிவிட்டது. இப்போது மருத்துவமனையே என் வீடாக மாறிவிட்டது. இதற்கிடையில் அவர் அண்ணியின் உடல்நிலையில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டது. அவள் சுயநினைவுக்கு வந்துவிட்டாள். அவளது கணவர் இறந்து விட்டார் என்பதும் அவளுக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் அவளால் யாரிடமும் எதுவும் பேச முடியவில்லை. 2 மாதங்களுக்கு பிறகு டாக்டர் அவளுக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்தார். அவர் அண்ணி வீட்டிற்கு வந்தாள். என் மாமியார் வீட்டில் என் மாமனார் மாமியார் இருவரும் இல்லை. நான் திருமணம் செய்து திருவண்ணாமலை நகருக்கு வந்தபோது வீட்டில் என்னை தவிர 3 பேர் மட்டுமே இருந்தனர். சுரேந்தர் மற்றும் சுரேந்தரின் அண்ணன், அண்ணி. அவர் அண்ணி தீபிகா தான் இந்த வீட்டின் உரிமையாளராக இருந்தாள். எல்லாமே அவள் மேற்பார்வையில் தான் நடந்தது. ஆனால் இப்போது அதே தீபிகா மிகவும் பலவீனமாகி இயலாமையில் இருந்தாள். நான் அவளை கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. மெல்ல மெல்ல 3 மாதங்கள் கடந்து விட்டன. இப்போது அவர் அண்ணியின் உடல்நிலையில் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது. அவள் ஆரோக்கியம் திரும்பிக் கொண்டிருந்தது. ஆனால் அவளால் இன்னும் யாரிடமும் பேச முடியவில்லை. அவர் அண்ணிக்கு தாய் வீட்டில் யாரும் இல்லை. அதனால் நான் தான் அவளுக்கு எல்லா வகையான சேவைகளையும் செய்ய வேண்டியிருந்தது. இதற்கிடையில் நான் கர்ப்பமாகிவிட்டேன் என்று எனக்கு தெரிய வந்தது. இந்த செய்தியை நான் முதலில் சுரேந்தரிடம் சொன்னேன். அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நேராக தன் அண்ணியிடம் சென்று அவளது கைகளை முத்தமிட்டு இந்த செய்தியை சொன்னார். அவர் அண்ணியால் பேச முடியவில்லை. ஆனால் அவளது முகத்தில் ஒரு லேசான புன்னகை தெரிந்தது. இதன் பொருள் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். மெல்ல மெல்ல நாட்கள் கடந்தது. என் 8வது மாதம் தொடங்கியது. இதற்கிடையில் சுரேந்தர் மீண்டும் தன் அண்ணியுடன் நெருங்கி வருவதை நான் உணர்ந்தேன். கர்ப்பத்தின் காரணமாக நான் வீட்டின் அத்தியாவசிய வேலைகளை கூட செய்ய முடியாத நிலையில் இருந்தேன். சுரேந்தர் வேலைக்கு சென்ற பிறகு பெரும்பாலான நேரம் என் அறையிலேயே இருப்பேன். இரவு சுரேந்தர் வேலை முடிந்து திரும்பும் போது எனக்கு சாப்பாடும் தன் அண்ணிக்கு ஜூஸும் கொண்டு வருவார். நான் சென்று அண்ணிக்கு ஜூஸ் கொடுப்பேன். பிறகு என் அறைக்கு வந்து நானும் சுரேந்தரும் சாப்பிட்டு தூங்கி விடுவோம். காலையில் நான் தாமதமாக எழுந்திருப்பேன். அதற்குள் சுரேந்தர் காலை உணவை தயாரித்திருப்பார். என்னுடன் காலை உணவு சாப்பிட்ட பிறகு அவர் தயாராகி வேலைக்கு கிளம்பி சென்று விடுவார். ஒரு நாள் வயிறு வலி காரணமாக நான் சீக்கிரம் எழுந்தேன். நான் இன்னும் தூக்கத்தில் தான் இருக்கிறேன் என்று சுரேந்தர் நினைத்தார். எழுந்த அவர் அறையை விட்டு வெளியேறினார். ஏன் என்று தெரியவில்லை. நானும் பதுங்கி பதுங்கி அறையை விட்டு வெளியே வந்தேன். சுரேந்தர் நேராக தன் அண்ணியின் அறைக்குள் நுழைவதையும் உள்ளே இருந்து கதவை பூட்டிக் கொள்வதையும் நான் கண்டேன். சுரேந்தரின் இந்த செயலால் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். நான் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தேன். பிறகு சத்தம் இல்லாமல் என் இடத்திற்கு சென்று படுத்துக் கொண்டேன். 20 நிமிடங்களுக்கு பிறகு சுரேந்தர் அறைக்கு வந்து என் அருகில் படுத்துக் கொண்டார். சுரேந்தரின் இந்த வெறியை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் முன்பும் இப்படித்தான் செய்வார். அப்போது அவர் அண்ணி நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தாள். ஆனால் இப்போது ஒரு ஊனமுற்றவள் போல கட்டிலில் படுத்திருக்கிறாள். பிறகு சுரேந்தர் அறையை பூட்டி அவளுடன் என்ன செய்கிறார்? தீபிகா முழுமையாக குணமாகி நோய்வாய்ப்பட்டது போல நடிக்கிறாளோ? அதனால் அவர்கள் இருவரின் உண்மை என் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து இருக்குமோ? ஊனமுற்றவள் என்ற பெயரில் கொழுந்தன் அண்ணியின் காதல் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியவே இல்லை. அடுத்த சில நாட்களுக்கு என்னால் தூங்க முடியவில்லை. மீண்டும் சுரேந்தரின் மீது எனக்கு வெறுப்பு வர ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளும் சுரேந்தர் இரவு தாமதமாக தீபிகாவின் அறைக்கு செல்வதை நான் பார்த்தேன். நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பிறகு சுரேந்தர் கட்டிலில் இருந்து எழுந்து தன் அண்ணியின் அறைக்கு சென்று உள்ளே இருந்து கதவை பூட்டிவிட்டு 1/2 மணி நேரம் கழித்து திரும்பும் போது வியர்த்து கொட்டியிருப்பார். என் அருகில் வந்து படுத்துக் கொள்வார். எனக்கு பிரசவமாக இன்னும் 15 நாட்கள் இருந்தன. இருவரின் ரகசியத்தை கொஞ்ச நாளுக்கு மேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று முடிவு செய்திருந்தேன். குழந்தை பிறந்த பிறகு நான் பல வாரங்கள் அறைக்கு வெளியே வர முடியாது. அதனால் குழந்தை பிறப்பதற்கு முன்பே இருவரையும் கையும் களவுமாக பிடிக்க நான் சந்தர்ப்பம் பார்த்தேன். இரவு சுரேந்தர் வீட்டிற்கு வந்தார். எப்போதும் போல எனக்கு சாப்பாடும் தன் அண்ணிக்கு ஜூஸும் கொண்டு வந்தார். ஜூஸ் கோப்பையை என்னிடம் கொடுத்து அண்ணிக்கு ஜூஸ் கொடுத்து விட்டு வா, பிறகு நாம் சாப்பிடலாம் என்றார். நான், இன்றைக்கு நீங்களே கொடுங்கள், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் தூங்க போகிறேன் என்றேன். இவ்வளவு சொல்லிவிட்டு நான் சுரேந்தருக்கு முன்னாலேயே கட்டிலில் படுத்துக் கொண்டேன். சுரேந்தர் ஜூஸ் கோப்பையுடன் சென்றார். அண்ணியின் கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டது. 10 நிமிடங்களுக்கு பிறகு கதவு திறந்தது. சுரேந்தர் காலி கோப்பையுடன் அறைக்கு வருவதை கண்ட நான் உடனடியாக கட்டிலில் படுத்துக் கொண்டேன். அறைக்கு வந்தவுடன் சுரேந்தர், நீ இன்னும் படுத்திருக்கிறாயா? எழுந்து கொஞ்சம் சாப்பிடு, எனக்கும் பசிக்கிறது என்றார். எனக்கு பசியே இல்லை. ஆனால் என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு நான் சாப்பிட வேண்டியிருந்தது. சாப்பாட்டின் முதல் கவலத்தை வாயில் வைத்தவுடன் சுரேந்தர், அமுதா, நான் நாளைக்கு அலுவலகத்தில் விடுப்பு எடுத்துள்ளேன். ஏனென்றால் நாளை அண்ணியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும்.
அவரது உடல்நிலை மீண்டும் மோசமாகி வருகிறது என்றார். நான், சரி, நீங்கள் எத்தனை மணிக்கு மருத்துவமனைக்கு கிளம்புவீர்கள் என்றேன். சுரேந்தர், நான் காலையில் சீக்கிரம் கிளம்பி விடுவேன். நாளை அன்னைக்கு நிறைய பரிசோதனைகள் இருக்கின்றன, அதனால் வர தாமதமாகிவிடும் என்றார். சாப்பிட்ட பிறகு சுரேந்தர் சீக்கிரம் தூங்கிவிட்டார். ஆனால் நான் இரவு முழுவதும் விழித்திருந்தேன். எனக்கு தூக்கமே வரவில்லை. விடியலுக்காக மட்டுமே காத்திருந்தேன். காலையில் சுரேந்தர் காலை உணவு தயாரித்தார். என்னுடன் காலை உணவு சாப்பிட்ட பிறகு தன் அண்ணியை காரில் அமர வைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பினார். சுரேந்தர் சென்றவுடன் நான் கடைக்கு சென்று ஒரு ஸ்பை கேமராவை வாங்கி வந்தேன். அந்த கேமராவை நான் அவர் அண்ணியின் அறையில் முழு அறையையும் கவர் ஆகும் ஒரு இடத்தில் பொருத்தி விட்டேன். அந்த கேமராவை என் மொபைலுடன் இணைத்தேன். இதையெல்லாம் நான் செய்து முடித்த போது மதியம் 3 மணி ஆகிவிட்டது. அப்போது சுரேந்தரிடம் இருந்து போன் வந்தது. அவர் மருத்துவமனையில் இருந்து திரும்புவதாக சொன்னார். நான் இன்று செய்த வேலையால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நாளை என்னிடம் ஆதாரம் இருக்கும். அதன் அடிப்படையில் சுரேந்தர் மற்றும் அவரது அண்ணியின் உண்மை எனக்கு ரகசியமாக இருக்காது. சுரேந்தர் தன் அண்ணியை மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தார். அண்ணியை அறையில் கட்டிலில் படுக்க வைத்து விட்டு என் அறைக்கு வந்தார். பிறகு அவர் தன் அண்ணியின் மருந்துகள் அனைத்தையும் என்னிடம் கொடுத்து எந்த மருந்துகளை எப்போது கொடுக்க வேண்டும் என்று விளக்கினார். இந்த நேரத்தில் அவரது பாவனைகளை பார்த்தால் தீபிகா அவரது அண்ணி அல்ல, மனைவி போல இருந்தது. இரவு சுரேந்தர் தானே ஜூஸ் மற்றும் மருந்துகளுடன் தன் அண்ணியின் அறைக்கு சென்றார். அரை மணி நேரம் கழித்து திரும்பி வந்தார். சாப்பிட்ட பிறகு அவர் தூங்கிவிட்டார். நான் விடியலுக்காக காத்திருந்தேன். நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பிறகு சுரேந்தர் எழுந்து தன் அண்ணியின் அறைக்கு சென்றார். அரை மணி நேரம் கழித்து வியர்வையில் நனைந்து திரும்பினார். என் அருகில் வந்து படுத்துக் கொண்டார். சுரேந்தர் வேலைக்கு சென்றவுடன் நான் உடனடியாக நேற்று முதல் இப்போது வரை நடந்த பதிவுகளை பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு தூக்கி வாரி போட்டது. சுரேந்தர் தன் அண்ணியின் அறைக்குள் சென்று அவளை தூக்கி கொண்டு வீல் சேரில் உட்கார வைத்து அண்ணியின் அழுக்கான விரிப்பை எடுத்து ஒரு ஓரத்தில் வைத்தார். பிறகு அவர் அந்த அழுக்கான விரிப்புக்கு பதிலாக முந்தைய நாள் துவைத்த சுத்தமான விரிப்பை போட்டார். பிறகு அழுக்கு விரிப்பை குளியலறைக்குள் எடுத்து சென்று துவைக்க ஆரம்பித்தார். பிறகு துவைத்த விரிப்பை குளியலறை ஜன்னலில் உலர போட்டார். பிறகு அவர் தன் அண்ணியின் நைட்டியை கழற்றி துவைத்த சுத்தமான ஆடையை அணிவித்தார். அழுக்கான ஆடைகளை குளியலறைக்குள் எடுத்து சென்று துவைக்க ஆரம்பித்தார். இந்த பதிவை பார்த்த பிறகு எனது அன்றாட நடைமுறை இதுவாகிவிட்டது. சுரேந்தர் தன் வேலைக்கு கிளம்பியவுடன் நான் என் மொபைலில் தீபிகாவின் அறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஸ்பை கேமராவின் பதிவை பார்க்க அமர்ந்து விடுவேன். ஒவ்வொரு முறையும் நான் சுரேந்தரின் அதே நடைமுறையை பார்ப்பேன். சுரேந்தர் தன் அண்ணியின் அறையில் அவளுடன் என்ன செய்தார் என்றால், அது ஒரு கணவரால் மட்டுமே செய்ய முடியும், அல்லது ஒரு மகன் மட்டுமே தன் தாய்க்கு இவ்வளவு சேவை செய்ய முடியும். ஒரு நாள் திடீரென்று என் உடல்நிலை சரியில்லாமல் போய் நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். 2 நாட்களுக்கு பிறகு நான் ஒரு அழகான மகனை பெற்றெடுத்தேன். சில நாட்களில் என் மகனுடன் வீட்டிற்கு வந்தேன். இந்த நேரத்தில் என்னை கவனிக்க என் அம்மா என் மாமியார் வீட்டிற்கு வந்திருந்தார். ஒரு நாள் நான் என் அம்மாவுக்கு சுரேந்தர் மற்றும் அவரது அண்ணியின் வீடியோவை காட்டினேன். அவள் தன் தலையில் கை வைத்துக் கொண்டு, அமுதா, நீ மிகவும் அப்பாவி. இது கொழுந்தன் அண்ணி அன்பு அல்ல. ஒரு கணவர் மட்டுமே இப்படி செய்ய முடியும். நான் இன்றே சிதம்பரத்துக்கு கிளம்புகிறேன். சில நாட்களுக்கு பிறகு நீயும் சிதம்பரத்துக்கு வந்துவிடு. இனிமேல் உன்னை நான் இங்கு இருக்க அனுமதிக்க மாட்டேன் என்றார். என் பையனுக்கு 1 மாதம் ஆன நாளில் அவர் அண்ணியின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அடுத்த நாள் மருத்துவமனையில் அவள் இறந்து விட்டாள். தீபிகாவின் மரணத்தால் சுரேந்தர் மிகவும் உடைந்து போனார். சுரேந்தரின் சொந்த தாயார் இறந்தது போல இருந்தது. கொஞ்ச காலத்திற்கு பிறகு ஒரு நாள் நான் சுரேந்தரின் மனநிலையை பார்த்து அவரிடம் கேட்டேன். நான், சுரேந்தர், இப்போது அண்ணி இந்த உலகத்தில் இல்லை. எனக்கு தெரியும், நீங்கள் அவர் மீது மிகவும் அன்பாக இருந்தீர்கள். இவ்வளவு அன்பை ஒரு மகன் கூட தன் தாயின் மீது செலுத்த மாட்டான். நீங்கள் அவரது அழுக்கான ஆடைகளை உங்கள் கைகளால் துவைத்தீர்கள், ஏன் என்றேன். சுரேந்தர் என் பக்கம் பார்த்து நீண்ட பெருமூச்சு விட்டார். சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு, நானும் என் அண்ணன் சதீஷும் குழந்தை பருவத்தில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தோம். என் சொந்த தாய் குழந்தை பருவத்திலேயே இறந்து விட்டார். என் அப்பா 2வதாக திருமணம் செய்து கொண்டார். என் அப்பா இறந்த பிறகு என் மாற்றாந்தாய் என் அப்பாவின் அனைத்து சொத்துக்களையும் அபகரித்துக் கொண்டு எங்களை தெருவில் அலைய வைத்தாள். என் அண்ணன் கூலி வேலை செய்து என்னை படிக்க வைத்தார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு என் அண்ணன் தீபிகாவை திருமணம் செய்து கொண்டார். அவள் தன் தாய் தந்தைக்கு ஒரே மகள். அண்ணியின் தாய் தந்தையும் அவளை விட்டு பிரிந்து இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டனர். அண்ணியிடம் இருந்த எல்லா சொத்துகளையும் அவர் என் அண்ணனிடம் ஒப்படைத்தார். அவள் என் தாயை போலவே என்னை வளர்த்தாள்.
நான் என் சொந்த தாயை பார்க்கவில்லை. ஆனால் அண்ணி சொந்த தாயின் குறையை போக்கினாள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு நிமோனியா வந்தது. பல மாதங்கள் கட்டிலில் படுத்திருந்தேன். இந்த நேரத்தில் என் அண்ணி தான் என்னை கவனித்துக் கொண்டாள். வேறு எந்த பெண்ணாக இருந்திருந்தால் என் அழுக்கு ஆடைகளை தொடக்கூட மாட்டாள். ஆனால் தீபிகா அண்ணி தன் மகனை போலவே என் அழுக்கு விரிப்புகளை சுத்தம் செய்து என் ஆடைகளை துவைத்தார். அவரது கவனிப்பால் தான் நான் மரணத்தின் வாயிலிருந்து திரும்பி வந்தேன். ஆனால் என் கவனிப்பால் என் அண்ணியை என்னால் காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லிவிட்டு சுரேந்தர் என் தோளில் சாய்ந்து அழ ஆரம்பித்தார். அவரது இந்த நிலையை பார்த்து எனக்கும் அழுகை வந்தது. அதோடு சுரேந்தரை பற்றிய என் தவறான புரிதல்களும் நீங்கின. சுரேந்தர் போன்ற ஒரு கணவர் எனக்கு கிடைத்ததற்காக நான் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக உணர்ந்தேன். நான் உடனடியாக என் அம்மாவுக்கு போன் செய்து, அம்மா, நான் இனிமேல் சிதம்பரத்துக்கு வரமாட்டேன் என்றேன். சந்தேகம் ஒருவரை கொஞ்சமும் விடாது. சில சமயங்களில் நாம் புரிந்து கொள்ளும் விஷயங்களுக்கு பின்னால் உள்ள காரணம் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். அதனால் வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் இறுதி முடிவுக்கு வருவது நமது முட்டாள்தனத்தை நிரூபிக்கிறது. நன்றி.